திருச்செந்தூர் ராஜகோபுரத்தின் அதிசய வரலாறு. திருச்செந்தூர் முருகன் கோவில் கடலோரத்தில் அமைந்துள்ளது. இது திருப்புகழில் குறிப்பிடப்பட்ட ஒரே கோவிலாகும். இந்த கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டத் தொடங்கப்பட்டு 72 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. கற்களும் கலைப்படைப்புகளும் சங்கமமாக இருந்த இக்கோபுரம் ஒரு அதிசயமாக விளங்குகிறது. 137 அடிகள் உயரமும் 9 அடுக்குகளும் கொண்ட இந்த கோபுரம் ஒவ்வொரு அடுக்கிலும் மயில்கள், யாழிகள், முருகனின் வெற்றி கதைகளின் சிற்பங்களை கொண்டுள்ளது. கோபுரத்தின் விசித்திரம் என்னவெனில், அது கோவிலின் பின்புறமாக அமைந்துள்ளது. இது கடலின் புயல் காற்றையும் அலைத்தையும் சமாளிக்கும்படி கட்டப்பட்டது. கோபுரத்தின் பொற்கலசங்கள் பக்தர்களின் சிருஷ்டிக்கும் அமைதிக்கும் அடையாளமாக விளங்குகின்றன. பக்தர்கள் கோபுரத்தை கண்டு மனம் திறந்து வணங்குவதை பார்ப்பது ஒரு தெய்வீக அனுபவமாகும். இந்த கோபுரத்தின் சிற்பங்கள் சிதம்பரம் மற்றும் மதுரையின் கலைஞர்களின் நுணுக்கமான கைவினையை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு சிற்பத்திலும் தெய்வீக கலைநயம் காணலாம். 1971ஆம் ஆண்டில் கடல் புயலால் கோபுரம் பாதிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் துரிதமாக புதுப்பிக்கப்பட்டது. இன்று திருச்செந்தூர் கோபுரம் உலகளவில் புகழ்பெற்ற கலை சின்னமாகவும் கலாச்சார அடையாளமாகவும் விளங்குகிறது. இக்கோபுரம் பக்தர்களின் நம்பிக்கையின் ஒளியாக, தெய்வீக கலைக்கூடமாக பெருமிதமாக நிற்கிறது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.